என்ன ப்ரூஸ்லி, எப்படி இருக்க? ஐயோ தெய்வமே, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. காப்பாத்திட்டீங்க. கொஞ்ச நேரத்துல உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்கண்ணா. நீங்க மட்டும் வரலன்னா என் கதை அவ்வளவுதானா. என்ன முடிச்சிருப்பானுங்கண்ணே. இன்னில இருந்து நீங்க நார்மல் வருமா இல்லண்ணே, தெய்வம் வருமானே, கடவுள் வருமானே? ப்ரூஸ்லி, நீ சொல்றதுல பாதி உண்மைதான்டா. எப்படின்னு கேளு. ஒருத்தன் எப்ப பிறக்கணும் சாகணும்னு முடிவு பண்றது கடவுளுடைய இல்ல. அத வச்சு பார்த்தா ஒருத்தன் எப்ப பிறப்பான என்னால டிசைட் பண்ண முடியாது. ஆனா அவன் எப்ப சாவான என்னால முடிவு பண்ண முடியும்டா இல்ல. அத வச்சு பார்க்கும்போது நானும் ஒரு பாதி கடவுள் தான்டா. அண்ணே, மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாதுண்ணே. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எனக்கு முழு கடவுள்ண்ணே. முழு கடவுள். நீ என்ன நம்பி வந்தவன்டா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவோனா? என்னதான் நான் தப்பானவனா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குடா. என்ன ஒரே ஒரு வருத்தம், என்னை பத்தி உனக்கு புரியுது, ஆனா அந்த கவியில் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ மட்டும் கரெக்டா இருந்திருந்தான்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. யாருண்ணே அவனா? அண்ணே, அவனெல்லாம் நீங்க எப்படி கூட வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. சரியான தொடர் நடிங்கண்ணே. அண்ணே, அவன் அக்காவை தாண்டி அவனால அந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ண முடியல, பண்ணவும் மாட்டேன்றான். அண்ணே, இல்லன்னா நான் எப்பவும் எஸ்கேப் ஆகி வந்திருப்பேன். போலீஸ்லயும் தேவையில்லாம நான் மாட்டிருக்க மாட்டேன். அண்ணே, ஆனா ஒண்ணுண்ணே, போலீஸ் என்ன பிடிச்சாலும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை நான் பேசலண்ணே. அதனாலதானே என்னை என்கவுண்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கானுங்க. அண்ணே, என் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியா நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. அதான் விடு.